முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் 2025 எனில் எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல்னு சொல்லிட்டாங்க. இப்போது நமக்கு என்ன வரும், 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ்ன்னு போய்கிட்டே இருக்கும் என் கியூப். இதோட மதிப்பு என்னது 2025ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னது, n × n+1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது 2025. இப்போ இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கிட்டு போகும்போது இது வந்து √2025ன்னு வரும். இப்போது ஃபஸ்ட்டு அஞ்சால் போடுவோமா, 8ல் போட்டோம் அப்படின்னா 4 5 20, 0 5 25. அடுத்து அஞ்சால் போட்டோம்னா n 5 40, 1 5 5. அடுத்து 9 81, 2 5க்கு 1 5, 2 9க்கு 1 9. அடுத்து இதை வந்து நம்ம n × n+1/2ன்னு எழுதுவோம். ஏன்னா ஸ்கொயர் தான் இங்கிட்டு போய் √2025ன்னு வரும். அதோட மதிப்பு வந்து 45. அடுத்து இந்த வகுத்தலில் இருக்க 2 ஈக்குவல் டு இங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல மாறும். இப்போ 45 × 2 நமக்கு 90ன்னு வரும். இப்போ பாருங்கள், இதே பெருக்குமா, n × n+1 = 90. இப்போ இதே பெருக்கணும்னா n² + n, இந்த +90 ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது -90ன்னு வரும் ஈக்குவல் டு 0. இப்போ இதை காரணிப்படுத்தலாமா, 2 காரணி எடுக்கணும், அதை பெருக்குனா -90 வரணும், அதை கூட்டுனா +1ன்னு வரணும். 19 90, ஒரு நம்பருக்கு மைனஸ் வரணும், நமக்கு -90ன்னு கிடைக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸில் இருக்குது, அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போடணும், சின்ன நம்பருக்கு மைனஸ் போடணும். இப்போ இதை எப்படி எல்லாம் n², இந்த ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக +10n -9n -90 = 0. பாருங்கள், இதை கழிச்சோம்னா ப்ளஸ் என்னன்னு வந்துருமா. அடுத்து இந்த 2 இதை எடுக்கணும், என்ன பொதுவாக வெளியில் எடுக்கலாம். அப்போ n + 10. அடுத்து இங்கே வந்து -9 வெளியில் எடுத்தோம்னா n + 10ன்னு வரும் = 0. இப்போ n + 10 2 இதுலேயே பொதுவாக இருக்குது, வெளியில் எடுத்துரும். அடுத்து மீது இருக்கிறது n - 9 = 0. இப்போ n + 10 = 0ன்னு எழுதுனா நமக்கு n வந்து -10ன்னு கிடைக்கும். இது வராது. n - 9 = 0. இப்போ n வந்து +9ன்னு வரும். இப்போ ஆன்சர் வந்து 9. என்னோட மதிப்பு வந்து 9.